வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ரசப்பொடிக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய ரெசிபியில லெமன் ரசம் வச்சிருந்தோம். அதில் ஒருத்தர் வந்து எனக்கு ரசப்பொடி ரெசிபி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன வேணும்னா நம்ம இந்த அஞ்சலைப்பட்டி கப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, இது கூட அளவு எடுத்துக்கலாம், இல்லை எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஆழாக்கு இருக்கு பார்த்தீங்களா, 200 கிராம் மெஷர்மெண்ட். அதில் ஒரு அழாக்கு தனியா கும்பாரமாக எடுத்துக்கணும். அப்புறம் அந்த ஆழாக்குலே 1/4 பங்கு, அதாவது 200 கிராம் தனியா எடுத்துட்டா ஒரு 25 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 10 மிளகாய் வத்தல், இந்த மாதிரி நீட்ட மிளகாய் வத்தல் காம்பாஞ்சி எடுத்துக்கணும். ஒரு 25 கிராம் மிளகு எடுத்துக்கணும். ஜீரகம் வந்து ஒரு 15 கிராம், அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். ஜீரகம், மிளகு, ஜீரகம், மிளகாய் வத்தல், தனியா, துவரம்பருப்பு, கறிவேப்பிலை 2 பிடிச்ச பிடி. இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்ல கோர்ஸ் பவுடராக அரைச்சி நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அது தேவைப்படும் போது நம்ம ஒரு 1/2 லிட்டர் ரசம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் பவுடர் தேவைப்படும். நீங்கள் இதை போட்டு இறக்கிற வேண்டிதான். பெருங்காயத்தை இதோட வறுத்து சேர்க்க வேண்டாம். பெருங்காயத்தை வறுத்து சேர்த்தீங்கன்னாக்க அந்த வாசனை போயிடும். நீங்கள் ரசம் வைக்கும்போது இந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ரசப்பொடிக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய ரெசிபியில லெமன் ரசம் வச்சிருந்தோம். அதில் ஒருத்தர் வந்து எனக்கு ரசப்பொடி ரெசிபி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன வேணும்னா நம்ம இந்த அஞ்சலைப்பட்டி கப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, இது கூட அளவு எடுத்துக்கலாம், இல்லை எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஆழாக்கு இருக்கு பார்த்தீங்களா, 200 கிராம் மெஷர்மெண்ட். அதில் ஒரு அழாக்கு தனியா கும்பாரமாக எடுத்துக்கணும். அப்புறம் அந்த ஆழாக்குலே 1/4 பங்கு, அதாவது 200 கிராம் தனியா எடுத்துட்டா ஒரு 25 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 10 மிளகாய் வத்தல், இந்த மாதிரி நீட்ட மிளகாய் வத்தல் காம்பாஞ்சி எடுத்துக்கணும். ஒரு 25 கிராம் மிளகு எடுத்துக்கணும். ஜீரகம் வந்து ஒரு 15 கிராம், அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். ஜீரகம், மிளகு, ஜீரகம், மிளகாய் வத்தல், தனியா, துவரம்பருப்பு, கறிவேப்பிலை 2 பிடிச்ச பிடி. இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்ல கோர்ஸ் பவுடராக அரைச்சி நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அது தேவைப்படும் போது நம்ம ஒரு 1/2 லிட்டர் ரசம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் பவுடர் தேவைப்படும். நீங்கள் இதை போட்டு இறக்கிற வேண்டிதான். பெருங்காயத்தை இதோட வறுத்து சேர்க்க வேண்டாம். பெருங்காயத்தை வறுத்து சேர்த்தீங்கன்னாக்க அந்த வாசனை போயிடும். நீங்கள் ரசம் வைக்கும்போது இந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.